கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் தங்கச்சிக்காரியை எவனோ ஒருத்தவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த 2 பொம்மைங்களை கொடுத்தா தான் 3 பேருமே உயிரோட விடுவேன் அப்படிங்கிற மாலாம் சொல்லிட்டு மிரட்டவும் அவள் அந்த பொம்மைங்களை தேடி இங்கே இருந்து போயிடுறா. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் சூனியக்காரியை ஒரு ரசியா கிட்ட கேட்டுட்டு இருக்கா. கல்யாணம் அமத்க்கும் மாஹிராக்கும் தான் நடக்க போகுதுன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு போயிட்டு அசத்க்கும் மாஹிராக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்லாம் கேட்டால் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீ தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் டக்குன்னு யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. என்னோட 2வது பையன் வந்து பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப வீக்கானவன். ஸோ அந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். அதாவது இவன் போயிட்டு மாஹிரா கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் அசத்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறமா அமத்க்கும் மாஹிராக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அசத்க்கும் மாஹிராக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் யாரோ ஒரு ஆள் வந்து காதில் வாங்கிட்டு இருக்காங்க போல் அந்த பக்கமாக ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை இந்த ரசியாவும் பார்த்துட்டு டக்குன்னு டாப்பிக்கே சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கி நான் வந்து பக்கோடா செய்ய போகிறேன், அந்த பக்கோடாவில் தான் நான் ஒரு விஷயத்த கலந்துருக்கேன், அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட பிளான்லாம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக அவள் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் சத்த கம்முன்னு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவ போயிட்டு கதவை திறந்து பார்க்குறா. அங்கே யாருமே இல்லை. பட் யாரோ ஒரு ஆள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு ஆளுக்கு நம்ம பண்ண பிளான் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தா அந்த ரசியா சொன்ன மாதிரியே பக்கோடா அவ கையில் செஞ்சுருப்பா போல். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கா. அப்போ அப்பா கிட்ட கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு. நான் டயட்டில் இருக்கேன், அதனால் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அங்கே இருந்து போயிடுறாரு. இவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவன் தான் கேட்டிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரியே அப்பா தான் இந்த விஷயத்தை கேட்டிருப்பார் போல். அவர் வந்து ரூமில் புலம்பிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அசாத்க்கும் மாஹிராக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவங்க 2 பேருக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா திடீர்னு அவருக்கு தலையை சுத்த ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு அந்த சூனியக்காரி ரசியா வராங்க. என்னாச்சு இவருக்கு அப்படின்னு கேட்டால் இவன் தான் அந்த கருப்பாடு, இவன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான். ஆனால் இவர் தான் அந்த பக்கோடாவை சாப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி இவர் மயங்கி விழுந்தாரு அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியும், நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயத்த அவன் காதில் வாங்கியிருந்தான் அப்படின்னா அவன் கன்ஃபார்மாக பக்கோடா சாப்பிட மாட்டான் அப்படிங்கிற விஷயம் எனக்கும் தெரியும். ஸோ அதனால் நான் மயக்க மருந்த பக்கோடாவில் இல்லை தண்ணியில் கலந்துருந்தேன், அந்த தண்ணியை குடிச்சதுனால தான் இவன் மயங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூனியக்காரியோ தண்ணியெல்லாம் அவர் மேலே ஊற்றி விட்டுட்டு இருக்கா. என்ன இந்த 25 வருஷத்தில் எவ்வளோ கொடுமை செஞ்சிருப்பேன், என்னோட சக்தியெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கடா உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தால போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பிளான் அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தம்பிக்காரங்கிட்ட ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்றை கலந்து இவ கொண்டு போய் கொடுத்துட்ருக்கா. என்ன கேபி அப்படின்னு கேட்குறான். கேபினா கான் பேகமாக தான் வந்து ஷார்ட்டாக கூப்பிடுவான் போல். கேட்டால் இதெல்லாம் ஒரு ரிச்சுவல்ப்பா, ஸோ அதனால் இதை குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் அதை ஃபுல்லாக குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நீ போயிட்டு மாஹிரா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனையுமே வந்து அவளோட ரூமுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக பார்த்துட்ருக்கா. இதுக்கடல இந்த ரசியாவை வந்துட்டு நம்ம ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் அவளோட தலைமுடி அப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு களைச்சி விட்டுட்டு இருக்கா. ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் உனக்கு ஹெல்ப் தாமா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் எனக்கு ஹெல்ப்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கேருந்து போங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே அவள் வெளியே போகும்போது அந்த பையலுமே வந்து ரூமுக்குள்ளே வந்துடுறான். இங்கேருந்து போங்க, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் டக்குன்னு இவனோ போயிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். அவளோ வந்து எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னை விடுங்க, இங்கேருந்து போங்க அப்படின்லாம் சொன்னால் அவனோ கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா இப்போ அவன் கண்ட்ரோல்லே இல்லை, ஏற்கனவே ஒரு மாதிரியான டைப்பு, இதில் வேற அம்மாக்காரி என்னத்தை கலந்து கொடுத்தான்னு தெரில, அதை குடிச்சிட்டு தான் இந்த பையன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். இதுக்கடையில் நம்ம ஹீரோ கிட்ட ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து இதை போயிட்டு பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாக்காரியுமே அனுப்பி வைக்கிறா. அதையுமே வாங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம் பக்கமாக தான் வந்துட்டுருக்கான். அதுக்கடையில் இவனும் வந்துட்டு நம்ம ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டான் போல். அவ்வளோ எவ்வளோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா, பட் முடியலை. அப்படியே அவகிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அமத் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே இவனும் எழுந்திருச்சு, ஹலோ ப்ரோ, கப்புளோட ரூமுக்குள்ளே வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியாது, நான் என்னோட வருங்கால மனைவி கூட ஒன்றுமனா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோ சொல்கிறா, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, அப்புறமா நீங்கள் எதுக்காக என்னை கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்லாம் கேட்டால் நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணமாக போதில் பேபி, ஸோ அதனால் நீ ஏன் இதை பற்றிலாம் யோசிக்கிற, நீ கதவை சாத்திட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அவனோ டக்குன்னு அவனோட மூஞ்சில் ஓங்கி ஒரு குத்தை விட்டுட்டு ஒரு பொண்ணு நோன்னு சொன்னால் நோ தான்,
அதை விட்டுட்டு அவகிட்ட இப்படி வலுக்கட்டாயமாக நடந்துட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா, ஏ வாயை மூடுற, அவ என்னோட வருங்கால மனைவி, அவகிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. நீ யாரா, நீ எதுக்காக இதெல்லாம் வந்து கேட்குற, இங்கேருந்து கிளம்புடா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், ஆமாம் நான் கண்டிப்பாக கிளம்பி போகத்தான் போகிறேன், ஆனால் தனியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையிலையுமே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னத்தான் நம்ம ஹீரோ கரெக்ட் டைமுக்கு வந்து காப்பாற்றினாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை என்னெல்லாம் சித்திரவதை பண்ண போகிறானோ, இவன் கூடயா நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இப்போ கல்யாணமும் நடக்க போகுது போல், ஹோட்டலில் வந்து தம்பிக்காரனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதனால் அவன் வந்து பார்க்கும்போது அங்கே எல்லாருமே இருக்காங்க. பட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே காணோம். ஸோ அதனால் அத்தைக்காரிக்கிட்டேயுமே, அதாவது ரஷ்யாக்கிட்டேயுமே கேட்குறான், எங்கள் அப்பா அம்மா யாரையுமே காணுமே, எங்கே எல்லாரும் போனாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது உனக்கே தெரியும்லப்பா, உன்னோட அண்ணன் வந்து மாஹிராவை எவ்வளோ காதலிச்சான்னு சொல்லிட்டு, அதனால் அவனோட மனசு ரொம்ப வேதனைப்படும் இல்லையா, அவனை சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், இப்பயே அவன் மனசு இவ்வளோ வேதனைப்படுதா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு மாஹிராவை அவன் கண்ணு முன்னாடியே நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு பொண்ணு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் சூனியக்காரி வீட்டில் தான் இருக்கான். நம்ம ஹீரோவோ கல்யாண கோலத்தில் இருக்கான். அவன் வந்து அம்மா கிட்ட நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டான் போல. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாஹிராவை இவன் ரொம்ப உயிருக்கிறா காதலிக்கிறேங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டான் போல. ஸோ அதனால் அவளுமே வந்து இந்த கல்யாணம் உனக்கும் மாஹிராவுக்கும் நடக்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவனை கல்யாணம் மாப்பிளையே ஆக்கிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டா போல. ஆனால் அவனும் சொல்கிறான், ஆனால் இந்த விஷயம் தம்பிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவானம்மா. அது மட்டும் இல்லாமல் மாஹிரா எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பா, அவள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ மாஹிராவை உயிருக்கிறா காதலிக்கிறல்ல, அதே மாதிரி அவளும் உன்னை காதலிக்கிறா, அதனால் நீங்கள் 2 பேரும் சேர்றது தான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கூட மாஹிராவை பிளான் பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாப்புல. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் அப்பாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்கல்ல, அவரோ சொல்லிட்டு இருக்காரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க, என்னோட பசங்களோட வாழ்க்கையில் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு சதி பண்ண போகிறாங்க, நான் எடுத்த ஒரு தப்பான முடிவுனால அந்த கான்பேகம் என்னோட வாழ்க்கையே அழிச்சிட்டா, அப்படி இருக்கும் போது என் பசங்களுக்கு எந்த ஒரு தப்பும் நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கை கட்டு கால் கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. சரி, நம்ம ஹீரோ கூட தான் கல்யாணமாக போகுதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இந்த பக்கம் தம்பிகாரன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், பொண்ணை வந்து அழைச்சிட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ரஷ்யா வந்து பொண்ணையுமே கூட்டிகிட்டு வரா. நமக்கு ஒன்றுமே புரியல. அந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ கூட கல்யாணம்னு சொல்லிட்டு இங்கே எதுக்காக பொண்ணை கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரியல. அங்கே நம்ம ஹீரோவுமே மாப்பிள்ளையாட்டம் வந்து உட்காந்துருக்கான். பார்த்தா அங்கேயுமே பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னடா இது, என்ன நடக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பொண்ணு ஒருத்தி தான் இருக்கா, ஆனால் எப்படி 2 இடத்துலையுமே இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நம்ம நீலாம்பரி செஞ்ச மாதிரி வேற ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு, அதாவது நம்ம சனம்க்கு பதிலாக இந்த சூனியக்காரியை ஆகில் தலையில் கட்டினா இல்லையா, அது மாதிரி இவ எதுவும் பிளான் பண்ணியிருக்காளா அப்படிங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.